கௌதம் சில இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கௌதம் வந்து ஜெயாட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா கொஞ்ச நாள் வந்து நான் வெளியில் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமா, அதுக்காக போகிறேன். சரிப்பா பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. காரில் வந்து போயிட்டுருக்க இப்போ கல்யாணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கௌதம். நான் ரெடி ஆகணும் சரியா, வீட்டிலேருந்து வெளில வந்தாச்சு. நீ வந்து இந்திராட்ட நான் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறேங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாத. வேறு எப்படி சொல்கிறது, நான் வந்து வேறு மாதிரி சொல்ல போகிறேன்னு சொல்லி ரகசியமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி கௌதம் நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்ப கல்யாணி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராவுக்கு, நான் உனக்கு பாதுகாப்புக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து பாடி கார்டர் வந்து இருக்காப்புல, நான் உனக்கு அமுச்சிக்கிறேன். எதுக்கடி அதெல்லாம், இப்போதைக்கு உன் பக்கத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை உனக்குன்னு யாராவது ஒருத்தர் இருக்கணும், ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் தான் நான் உனக்கு அமுச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கடி அவளுக்கு தேவையில்லாத தொல்லை. இல்லைம்மா கல்யாணி சொன்னால் கரெக்டாக இருக்கும், திருப்பி வந்து எந்த ஆபத்துலையும் சிக்கக்கூடாதுல்ல. எனக்கு என்னமோ நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்து போகலான்னு தான் தோணுதுன்னு அந்த இடத்துல சந்திரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்திராவோட அம்மா, ஏம்மா ஆல்ரெடி சொந்தக்காரங்க ஏகப்பட்ட பேர் தான் நம்ம அப்பா மேலேயே புகார் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கரிச்சு கொட்டுவாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இது மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பணத்தையே கொள்ளையடிச்சவன் தானே உன் புருஷன், இதெல்லாம் சொல்லுவாங்க. தேவையா, நம்ம வீடு தாம நமக்கு பாதுகாப்பு, இந்த வீட்டுக்கு வெளியில் யார் வரான் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, திருப்பி அவங்க வந்தால் நைட் டைமத்தில் தான் வருவாங்க, கதவை பூட்டிக்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்து வைக்கணும்னு சொல்லி அருவா கத்தி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா, என்னடி சண்டைக்குன்னு வந்து இருக்க போல இருக்கு, அம்மா நம்ம தாம்மா பார்த்துக்கணும், கட்டையிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கணுமா, ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது. ஒரு வாட்டி ஜேபி வந்து 2-3 பேர் அமுச்சு வச்சாங்க, இந்த வாட்டி சுச்சுவேஷன் வேறு மாதிரி எப்படி வேணாலும் ஆகலாம், நம்ம எழுத்து நிற்கிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பயப்படணுமா, பயந்தா மட்டும்தாம்மா காலத்தை வந்து தள்ள முடியுங்கிற மாதிரி அதிரடியே வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கௌதம் வந்து ஊருக்கு வந்து வந்துட்டாங்க. இந்த கெட்டப்பையோட போனால் கதிருக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்திரா வந்து என்ன கண்ணா தான் திட்டுவா, கெட்டப்பை மாத்திரா அப்படின்னு சொல்லி சட்டுன்னு ஒரு மந்திரம் மாதிரி பண்ணுறாங்க. வேறு மாதிரி ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க, பஞ்சாப் சிங்காக மாறிட்டாங்க. அந்த இடத்துல தாடி வச்சுட்டு மேலே வந்து அந்த மாதிரி கட்டிட்டு வேறு லெவலில் இருக்காங்க. இந்திரா வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. அம்மா நைட் டைம் ஆகிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ நேரம் தான் உன்னால் நிற்க முடியும். அதான் கல்யாணி வந்து ஒரு ஆள் அமுச்சு விட்றேன்ட்டு இருக்காங்களே, அம்மா அவங்க வரப்போ வரட்டுமா, இருப்பினும் வந்து இந்த நைட்டு வர முடியாமல் சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் நைட் ரீச் ஆகிடுவாங்க தான் சொன்னாங்க. அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து வாசம் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து பஞ்சாப் சிங்கா வந்து ஒளிஞ்சு போகிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, கட்டையை தூக்கி வீசுகிறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. நான் தான் கல்யாணி அமுச்சு வச்ச ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா நான் நம்புறது அப்படின்னு சொல்லும்போது, இதாங்க கல்யாணி நம்பர் அப்படின்னு சொல்லி, கல்யாணிஜி நீங்களே வந்து சொல்லுங்கன்னொன்னே, எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒருத்தர் தான், வீட்டில் தங்க வச்சுக்க, அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க, இப்போதைக்கு இவரோட துணை உனக்கு ரொம்ப தேவையாக இருக்குன்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கல்யாணி வந்து அமுச்சு வச்சு ஆள் இவங்க தாம்மா பஞ்சாப் சிங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ வந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதமுக்கு கை எடுத்து கும்பிட்றாங்க. கௌதம் கையில் இருக்கிற டேட்டூ வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா செம சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்டா அம்மா மேலே பயபக்தியாக இருந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து உதவி கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே இது மாதிரி மாறு வேஷத்தில் வந்து வந்திருக்க, சரி அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து புரிஞ்சுப்பாங்களா, நான் வந்து வெளியில் தூங்கிக்கிறேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் சரிங்க அப்படின்னு அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் சம கோவத்தில் இருக்காங்க ஜேபி ஆளுங்க. என்னது காவியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க திருப்பி அதே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க என்னடா அவ்வளோ கெத்தாக வந்து இருக்கா இந்திரா, அடிச்சும் பார்த்தியாச்சு ஒரு டீம் பார்த்தியாச்சு, அவள் பயப்படுற மாதிரியே தெரியலையே, போகிற போக விட்டா சதி திட்டம்லாம் கண்டுபிடிச்சிருவாப்புல இருக்கு, அவளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னைக்கு 4 பேர் போங்கடா, நேற்று 2 பேர் தானே போனீங்க, இன்றைக்கி கல்லாலலாம் அடிக்காதீங்க, அவங்களே வந்து தூக்கி போட்டு மிதிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஜேபியோட ஆளுங்க. சரிண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதுபடியே சிறப்பாக பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருக்கிற விஷயம் தெரியாமல் நைட் டயத்தில் வந்து போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜேபியோட ஆளுங்களாம், என்னங்க சாப்பிட்டீங்களா, நான் நைட்டு நல்லா சாப்பிட்றதெல்லாம் இல்லைங்க, அப்போ தான் வந்து முழிச்சிட்டு இருக்க முடியும், அதுக்குன்னு சாப்பிட்டாமையா இருப்பீங்க, சாப்பிட்டா தூங்கிட்டா பிரச்சனையாயிடும், நம்ம குடும்பத்துக்கு பாதுகாவலனா இருக்கணும் தான் கல்யாணி மேடமோட உத்தரவு, அப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்திரா சந்திரா நம்ம காவியா, பரவாயில்லடி இனிமேட்டு இவர் இருக்காருன்னா பாதுகாப்பாக இருக்கும்ல, இருக்கும், இருந்தாலும் இவர் எப்படி வந்து பார்த்துக்கிறாருன்னு தெரிலல, இவர் மேலேயும் சந்தேகத்தோடு தான் இருக்கணும். என்ன இந்திரா எல்லார் மேலேயும் சந்தேகமா, கல்யாணி அமுச்சு வச்ச ஆளும் தானே, இல்லைக்கா ஒரு வாட்டி தப்பு நடந்துச்சுன்னா எல்லா நேரத்துலையும் தப்பு தான் நடக்கும், இந்திரா என் மேலேயே சந்தேகப்படுறியா, இது மாதிரி நீ புத்திசாலித்தனமாக இருக்கனால தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப, மாமாவோட சம்மந்தப்பட்ட கேஸ்லேருந்து எப்படி இருந்தாலும் வந்து மாமாவை வந்து வெளியில் கொண்டு வரணும், இந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலாக இருக்கிறத விட எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான் கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோமோ.